وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வை நல்லடியார்களே, நாம் தினம்தோறும் திருமறை குர்ஆன் தமிழாக்கத்தையும் இதன் விளக்கத்தையும் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். இதிலொன்று சூரா முஹம்மத் 47வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்தினுடைய தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் அறிந்து கொள்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மஸலுல் ஜன்னத்தில் லத்தி வஉஇதல் முத்தகூன் فيها أنهار من ماء غير آسن وأنهار من لبن لم يتغير طعمه وأنهار من خمر لذة للشاربين وأنهار من عسل مصفى ولهم فيها من كل الثمرات ومغفرة من ربهم كمن هو خالد في النار وسقوا ماء حميما فقطع أمعاءهم. இறையச்சமுடையோருக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தின் தன்மையானது அங்கு மாசற்ற நீரை கொண்ட ஆறுகளும் சுவை மாறாத பால் ஆறுகளும் அருந்துவோருக்கு சுவையூட்டும் மது ஆறுகளும் தூய தேன் ஆறுகளும் அவர்களுக்கு அனைத்து பழங்களும் தமது இறைவனின் மன்னிப்பும் அங்கு உண்டு. இந்த சொர்க்கவாசிகள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்போரை போன்று ஆவாரா? நரகவாசிகளான இவர்களுக்கு கொதிநீர் புகட்டப்பட்டு அது அவர்களின் குடல்களை துண்டு துண்டாக ஆக்கிவிடும். இந்த வசனத்தில் இறையச்சமுடையவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களித்திருக்கின்ற ஆகச்சிறந்த சொர்க்கத்தினுடைய முக்கியமான சில தன்மைகளை மட்டுமே அழகான முறையில அல்லாஹ் வர்ணித்து நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அதாவது அந்த சொர்க்கம் முதல்ல அது பிரதானமாக இறையச்சமுடையவர்களுக்காக வேண்டிய வாக்களிக்கப்பட்டதாக இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டிவிட்டு அதற்கடுத்து அதனுடைய தன்மைகள்ல ஒரு சில பகுதிகளை மட்டுமே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார். அதுல மாசற்ற தண்ணீர் ஆறுகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஆறு என்பது ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கு பிறகு அது மாசு அடைந்த ஒரு நிலையாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஆறுகள் இருக்கும். அது பயன்படுத்த அல்லது அதுல ஏதாவது குளறுபடிகள் ஆகிவிட அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு தான் இருக்கும். ஆனால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் ஆறு என்பது எந்த விதமான மாசுமற்ற எந்த வகையிலான பிரச்சனையும் இல்லாத தூய்மையான அந்த தண்ணீரை கொண்ட அந்த ஆறுகள் அந்த சொர்க்கத்துல சொர்க்கவாசிகளுடைய இன்பத்திற்காக அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும் போது சுவையே மாறாத பால் ஆறுகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும். சுவை எந்த நிலையிலும் மாறவே செய்யாத இந்த உலகத்துல எந்த வகையிலான இந்த சுவை உள்ளடங்கிய ஒரு பாலை நாம் அருந்தி கொண்டிருக்கோமோ அதை விட பன்மடங்கு சுவை மாறாத ஒரு சிறந்த முறையிலான பாலாறுகள் இந்த சொர்க்கவாசிகளுடைய இன்பத்திற்காக அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அதே மாதிரி அருந்துவோருக்கு சுவையூட்டக்கூடிய மது ஆறுகள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மது என்பது அதை குடித்தால் போதை தரக்கூடியதாக உடலுக்கு பல கேடுகளை விளைவிக்கக்கூடியதாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மது இருக்கும். ஆனால் மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கின்ற அந்த மது ஆறுகள் அதை குடித்தால் இன்னும் சுவையூட்டக்கூடியதாகத்தான் இருக்குமே தவிர அதுல இருந்து எந்த கேடுகளும் எந்த பிரச்சனைகளும் நமக்கு வர போதையினுடைய அந்த விஷயம் கூட சாயல் கூட இல்லாத அளவுக்கு அல்லாஹ் அந்த மதுவின் மூலமாகவே பல இன்பங்களை வைத்திருக்கின்றார். அதுக்கு அடுத்ததாக அங்கே அவர்களுக்கு தேன் ஆறுகள் இருக்கும். எந்த வகையிலும் மாற்றம் அடையாத பரிசுத்தமான அந்த தேன் ஆறுகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும். இந்த உலகத்துல தேனை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள்ல இன்னைக்கு பரிசுத்தமான தேன், கலப்படம் இல்லாத தேன் என்று அதை வைத்து பல ஏமாற்று வேலைகள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறார். எது உண்மையான தேன், எது கலப்படமாக இருக்கின்ற தேன், அது கலப்படம் இல்லை என்றால் அதை எப்படி கண்டுபிடிப்பது போன்ற அது குறித்தான கருத்து வேறுபாடுகள் தான் இந்த உலகத்துல இருக்கிறார். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்துல வைத்திருக்கின்ற அந்த தேன் ஆறுகள் என்பது
பரிசுத்தமாக்கப்பட்ட தூய்மையான வகையில் இருக்கின்ற அந்த தேன், அதையே அல்லாஹ் ஆறுகளாக ஓட செய்து அதன் மூலமாக அல்லாஹ் அந்த இறையச்சவாதிகளுக்கு அந்த சொர்க்கத்தின் இன்பங்களை வாரி வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். இதோடு மட்டும் இல்லாமல் அங்கே எல்லா வகையிலான கனிகளும் அவர்களுக்கு இருக்கிறார். நாம விரும்பக்கூடிய, நம்ம பெண்களால் பார்க்க முடியாத, இந்த உலகத்துல நாம் செய்யற கூட செய்யாத அளவிற்கான அங்கே வகை வகையான கனிகள், எல்லா வகையிலான கனிகளும் அந்த சொர்க்கத்துல இறையச்சவாதிகளுக்கு அல்லாஹ் உணவாக கொடுத்து கொண்டிருப்பார். அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே இறைவனுடைய மன்னிப்பு இருக்கிறார். அல்லாஹுடைய மன்னிப்பு இருந்ததன் காரணமாகத்தான் அந்த சொர்க்கத்தில் நுழையப்படுவார்கள். அங்கே எந்த விதமான குற்றங்களுக்கும் எந்த விதமான பாவங்களுக்கும் இடமே இல்லாத அளவிற்கு அந்த இறைச்சவாதிகளுக்கு நிரந்தரமாக அல்லாஹ் தன்னுடைய மகசூரத்தை, தன்னுடைய மன்னிப்பை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். இது சொர்க்கத்தின் தன்மைகளை பற்றியும் சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்பங்களை பற்றியும் அல்லாஹ் பட்டியல் போட்டு நிறுத்திவிட்டு, இதை அப்படியே இன்னொரு விஷயத்தோடு இன்னொரு நபரோட அல்லாஹ் கம்பேர் பண்ணி பேசுகின்றான். அடுத்துதான் அல்லாஹ் சொல்லும் போது, இந்த மாதிரி சொர்க்கத்தின் தன்மைகள் உள்ளடங்கியிருக்கின்ற இந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கின்ற இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுக்கடுத்து இந்த நிலையும் அதே மாதிரி சொர்க்கத்துல ஒருத்தன் நிரந்தரமாக இருக்கின்றான், நரகத்துல ஒருத்தன் நிரந்தரமாக இருக்கின்றான், நரகத்தினுடைய வேதனைகளை தொடர்ச்சியாக அனுபவிக்கின்றான். அந்த நரகத்துல இருப்பவன் இப்படிப்பட்டவனா இருப்பான். சொர்க்கத்தினுடைய இந்த நிலையை யோசித்து பாருங்கள், இறையச்சுவாதிகளுடைய இந்த இன்பங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். அதே இன்னொரு பக்கம் நரகவாசியினுடைய அந்த நிலையை பற்றி யோசித்து பாருங்கள். அவன் அந்த நரகத்தில் நிரந்தரமாகவும் இருக்கின்றான். அந்த நரகத்துல அவனுக்கு சுடு தண்ணீர் அவருக்கு புகட்டப்படும், கடுமையான புதிநீர் அவருடைய குடலின் மூலமாக, அவருடைய வாயின் மூலமாக புகட்டப்படும். அது உள்ளே சென்று அவருடைய குடல்களை துண்டு துண்டாக ஆக்கிவிடும். அவ்வளவு கொதிக்கக்கூடிய அந்த நீர், அந்த சுடு தண்ணீர் அவருடைய வாய் மூலமாக சென்று அவருடைய குடல்களை நாசமாக்கி விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த மனுஷனுடைய நிலையை யோசித்து பாருங்க. இதுல எது நம்ம தேர்வு செய்ய போகிறோம்? இப்படி அல்லாஹ் இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி நம்முடைய சிந்தனையை அல்லாஹ் கொண்டு வந்தார். இறையச்சுவாதிகளுடைய நிலை இவ்வளவு உச்சகட்டமான இன்பங்கள் நிறைந்ததாக இருக்கும், நரகவாசிகளுடைய நிலை இவ்வளவு கொடுமையான மோசமானதாக இருக்கும். வெறுமனே மற்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் குறிப்பிடவே இல்லை. நரகத்துல இவ்வளவு உச்சகட்டமான பெரும் வேதனைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் அல்லாஹ் சொல்லாமல் ஒரே ஒரு சாப்பிடம் மட்டும் நரகத்துல கொடுக்கப்படக்கூடிய புதிநீரை மட்டும் பற்றி மட்டுமே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார். இந்த சொற்கள் அந்த நரகத்துல தண்ணீர் தாகம் எடுக்கும் போது, உச்சகட்ட வேதனைகளை இருக்கும் போது, தண்ணீருக்காக தவிக்கும் போது அங்கே கொடுக்கப்படக்கூடிய தண்ணீரை கொதிக்கக்கூடிய தண்ணீர் தான். கடுமையான முறையில அல்லாஹ்வால் மூட்டி எறியப்பட்ட அந்த நரகத்தினுடைய நெருப்பால் கொதிக்கப்பட்ட அந்த தண்ணீர் என்றால் அது எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பது நம்ம கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. உலகத்துல நம்முடைய நெருப்பால் அந்த கொதிக்க வைக்கிற அந்த சுடு தண்ணீரை நம்முடைய உடலை காயப்படுத்தக்கூடியதாக, நமக்கு பல வேதனைகளை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் நரக நெருப்பு என்பது அல்லாஹ்வால் மூட்டி எறியப்பட்ட நெருப்பு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது நாருல்லாஹி மூக்கதா, அல்லாஹ்வால் மூட்டி எறியப்பட்ட நெருப்பு தான் அந்த நரகத்தின் நெருப்பு. அந்த நெருப்பால் கொதிக்கப்பட்ட அந்த தண்ணீர் என்பது எவ்வளவு உச்சகட்டமானதாக, வெப்பம் நிறைந்ததாக இருக்கும். அது நம்முடைய வாயு மூலமாக உள்ளே சென்று நம்முடைய குரல்களை துண்டு துண்டாக ஆக்கிவிடும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார். இது ஒரே ஒரு உதாரணம் தான். நரகத்துல கொதிநீர் மூலமாக கிடைக்கக்கூடிய கொடிய வேதனைகளுடைய ஒரு சின்ன பகுதியை மட்டுமே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார். அதை ஏன் அல்லாஹ் சொல்லி காட்டணும்னா, இந்த இரண்டு நிலைகளையும் நாம் சிந்திச்சு பார்க்கணும். இதுல எந்த நிலைக்கு நாம் ஆசைப்பட வேண்டும்? இறையச்சவாதிகளுடைய அந்த நிலைக்காக வேண்டி நாம் ஆசைப்பட வேண்டுமா, அல்லது நரகத்துல இருக்கக்கூடிய அந்த நிரந்தரமான வேதனையை சுவைக்கக்கூடியவன், நரகத்துல அந்த கொதிநீரை குடித்து விட்டு தன்னுடைய குடல்களை துண்டு துண்டாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவன், அந்த நிலையை நாம் தேர்வு செய்ய போகிறோமா என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ஒரே வசனத்துல இரண்டு விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டி பட்டியல் போட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த நிலைகள்ல நாம் படிப்பினை பெற்று இறையச்சுவாதிகளுடைய அந்த பண்பை நோக்கி நாம் நம்மை நாம நகர்த்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறையச்சுவாதிகள் அவர்களுக்காக வேண்டிய அல்லாஹ் வாக்களித்திருக்கின்ற அந்த சொர்க்கம், அந்த சொர்க்கத்தின் இன்பங்கள், இதுல அல்லாஹ் ஒரு சின்ன விஷயங்களை, சில உதாரணங்களை மட்டுமே அல்லாஹ் குறிப்பிட்டு இருக்கின்றான். இதை தாண்டி பல்வேறு எடுத்துக்காட்டுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ் ஒரு ஸல்லல்லாஹு சொல்லும் போது, ஆதத்துல் இபாதிய சாலிஹீன், என்னுடைய சாலிஹான நல்லடியார்களுக்காக வேண்டி நான் ஒரு சொர்க்கத்தை தயாரித்திருக்கிறேன். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், மாலா ஐன் ஒன்றாக, எந்த கண்ணுமே அதன் சொர்க்கத்தை பார்த்திருக்காது. வலா உகுனும் சமியான்,
எந்த காலமும் அதை கேட்டுறாது. வலா ஹத்தர அலா கல்வி பஷர், எந்த மனிதருடைய உள்ளம் கூட கற்பனை கூட செய்து பார்த்திராத அந்த அழகான இன்பகரமான அந்த சொர்க்கத்தை நான் என்னுடைய நல்லடியார்களுக்காக இறையச்சவாதிகளுக்காக நான் தயாரித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்கள்ல நம்மால் பார்க்க முடிகிறது. அவ்வளவு அழகான அந்த இன்பங்கள்ல உள்ளடக்கியிருக்கின்ற அந்த சொர்க்கத்தை நாம் ஆசைப்படத்தான் செய்கின்றோம். ஆனால் அந்த ஆசைக்கு ஏற்க இரையச்சம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய அந்த தன்மை என்பதுதான் பிரதானமானது. சொர்க்கம் என்பது எல்லாருக்குமானது கிடையாது. ஆசைப்படக்கூடியவங்களுக்கு எல்லாருமே அந்த சொர்க்கம் கிடைத்து விடாது. இரையச்சத்தை மையமாக வைத்து, இரையச்சத்தை இலக்காக வைத்து யார் பயணிக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே வாக்களிக்கப்பட்டிருக்கிற அந்த சொர்க்கம் என்பதை நாம் யோசித்து அந்த இரையச்சத்தை இலக்காக வைத்து நாம் பயணிப்போம். ஆனால் நிச்சயமாக சொர்க்கம் நமக்காக வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து அத்தகைய இரையச்சத்தை நோக்கி நாம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். சொல்லப்படுவோம். சுமானவர்கள் நாம் நம்பிக்கை. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்